நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும், திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய அரசு அமைய வேண்டும் என்கிற முறையிலே தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால தான் கட்சி ஆரம்பித்து 2 வருஷ காலத்திற்குள்ள ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையிலே தான் இடதுசாரி கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். அத்தகைய ஆதரவு என்பது தொடர்கிறது. மக்கள் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான் இது போன்ற குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசி இருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக விரும்பி ஒரு கட்சியில் சேருவது, இன்னொரு கட்சியில் மாறுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம். இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாறுகிற போது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போவது என்பதெல்லாம் நிறைய நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த முறையில் விரும்பி கட்சி மாறுவது, விரும்பி கட்சியில் சேருவது என்பது வேறு. ஆனால் இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி ஒருவரை வாங்குவது என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே அதில் யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான தண்டனையை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறேன். இது குறித்து ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவக்காவில் சேர்ந்த போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல், இது போன்ற நடவடிக்கைகளை ஊக்குவிக்கக்கூடாது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, தாவேக தலைமையிடமும் அத்தகைய கருத்துக்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். அப்போது எங்களிடம் அவர்கள் சொன்ன விளக்கம் என்பது, அவர்கள் தானாக முன் ராஜினாமா செய்துவிட்டு வருகிறார்கள், அவர்கள் தானாக முன் ராஜினாமா செய்வதை நாங்கள் எப்படி அதை தடுக்க முடியும் என்கிற முறையில் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் சொல்லப்பட்டது. அப்போது சரி, அவங்க விரும்பி ராஜினாமா பண்ணுறாங்கன்னா நீங்கள் யாங்க கட்சியில் சேர்த்துக்கிறீங்க, அப்படின்னா நீங்கள் இன்னொரு இடம் கட்சியில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற போது ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி தானே இருக்குது என்பதை நாங்கள் அப்பயே எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் தாவேக தலைமையிடம் தெரிவித்திருக்கோம். இப்போதும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது இது வரைக்கும் நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ தாவேகாக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வெளியே வந்த கட்சிகள் குற்றம் சாட்டுறது. யார் மேலே? திமுக மேலே. என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கோம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதாவது இது சொல்லியிருக்கீங்க, அவங்க குதிரை பேரம் பேசுனாங்கன்னு சொல்றீங்க. இல்லை இப்போ வந்திருக்காரு அவர் பர்டிகுலராக கேட்ட கேள்வி அது. இந்த 2 மாத காலத்தில் திமுகவின் மீது நாங்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சிபிஎம் சார்பில் வச்சுருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. நீங்களே ஒரு இதை கிரியேட் பண்ணுறீங்க. இது பர்டிகுலர் கேள்வி, குறிப்பிட்ட கேள்வி. நேற்று அதன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி அவர் கேள்வி கேட்குறாரு, அதன் மீது பதில் சொல்கிறார். அது திமுகவின் மீது குற்றச்சாட்டு கிடையாது. வழக்கு முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, குற்றவாளிகள் அதில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முறையாக வழக்கு விசாரணை நடத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்பது தானே சொல்ல முடியும், அதுதானே சொல்லணும். அதை எப்படி நீங்கள் திமுகவின் மீது குற்றச்சாட்டுன்னு ஏன் சொல்கிறீங்க? எஸ், அதனுடைய விளைவுதான் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்கிற கருத்தை எங்கள் முன்னால் அவர்கள் வெளிப்படுத்தியது என்பது அதனுடைய விளைவு தான், அதனுடைய தொடர்ச்சி தான் இது.
அதில் எங்களை போன்றவர்கள் அதில் வந்து ஒத்துழைக்கலை, ஏற்கலை. எங்களை போன்றவர்கள் அந்த கருத்தை ஏற்கவில்லை. நாங்கள் ஏற்காதது மட்டுமல்ல, திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் அந்த யோசனையை ஏற்கவில்லை. நாங்களும் அதை ஏற்கலை. இருந்தாலும் நாங்களும் அதை ஏற்கவில்லை. இருப்பினும் இன்னமும் அவர்கள் அந்த முயற்சி தோல்வி அந்த எங்களோடு, அதாவது ஏற்கனவே இருந்த தோழமை கட்சிகளிடம் இந்த கருத்து ஏற்கப்படவில்லை என்கிற நிலையில் வேறு வழிகளை அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான். மாற்றத்தை விரும்பல அப்படின்னு நீங்க கூட்டணி இருக்கும்போது மாற்றத்தை விரும்பித்தான் இருந்தீங்களா? கூட்டணியில திமுக கூட்டணியில இருந்தீங்க, அப்ப இவங்க மாற்றத்தை இவங்க விரும்பலன்னா நீங்களும் அதை விரும்பல தானே? தேர்தல் முடிவு அதை பற்றி தான் சார் சொல்கிறேன். என்ன கேள்வியே பிரியம் சார், தேர்தல் முடிவு என்ன, அதை ஒட்டி தான் அந்த கருத்து சொல்கிறோம். நாங்கள் விரும்பி தானே அந்த திமுக அணியில் இருந்தோம், தொகுதி உடன்பாடு செய்து கொண்டோம், சீரியஸாக அதுக்கான அந்த வெற்றிக்கான பணிகளில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டோம். வெற்றி மாறிப்போச்சு. இந்த அணி வெற்றி பெறலை, அதிமுக வெற்றி பெறலை, அதிகமான இடங்களை பெற்ற கட்சியாக தாவேகா வந்தது, அவ்வளோதான். தேர்தலில் ஏற்பட்ட மாற்றம் அது. இல்லப்பா, நீங்க ஆதரிக்கிறீங்க. பாஜக அதிமுக கூட்டணியில வெற்றி பெற்று வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரிக்கிறாங்க, நீங்களும் ஆதரிக்கிறீங்க. பாஜகவும் சிபிஎம்மும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கலாம். அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து அந்த கட்சியில் சேர்ந்திருக்காங்க. நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் இருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே சார். நாங்கள் அந்த முடிவை எடுக்கிற போது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கிடையாது. கேளுங்க, அவையில் கேளுங்க. அதிமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் காரணமாக அவர்கள் அந்த மாதிரி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தன்று அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஆதரவு என்கிறதை வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு திரும்ப அவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ 2 நாளாக திரும்ப பிரிகிறாங்கன்னு வருது. அது அதிமுகவுடைய உட்கட்சி பூசல்லேருந்து ஏற்பட்டதே தவிர இந்த ஆட்சியை ஆதரிக்க வேண்டும் என்கிற முறையில் அவங்க ஆதரித்ததில்லை. நாங்கள் முடிவெடுத்தது என்றைக்கு? மே மாதம் 8ஆம் தேதி. இப்போ நம்ம என்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம்? அதுக்கடையில் இந்த 50 நாட்களில் எத்தனையோ மாறுதல்கள் ஒவ்வொரு கட்சியிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. எங்களை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் தான் சந்திச்சாங்க. யாரை சொல்ல மாட்டேன்றீங்க? மு.க. ஸ்டாலின் சார், நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க சார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திச்சார்ல. ஏங்க, நான் கேட்கற கேள்வி நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க சார். அப்பயே நான் வந்து கருத்து சொல்லியிருக்கேன். இவரை பார்த்ததில் எடப்பாடி அவர்களையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும். எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திப்பது தான் நோக்கம் என்று சொன்னால் இது திரு எடப்பாடி அவர்களையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும் என்பது தான் அப்போது நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கு அவங்க தரப்புலேருந்து சொன்னது, நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டோம், அவங்க அப்பாயின்மெண்ட் தரலன்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து தகவல் சொன்னாங்க. அதாவது தாவேகா தரப்புலேருந்து. அவ்வளோதான். அதில் அவரையும் சந்திச்சிருக்கலாம். அதுலெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? 2 மாத கால தாவேகா ஆட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா போதைப் பொருள் பயன்படுத்தினதா ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர் மேல ஒன்று வச்சிருந்தாங்க. அதுக்கு அவரும் அமைச்சரும் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க? இல்லை, அரசனுடைய நடவடிக்கை என்பது வேற, அமைச்சருடைய தனிப்பட்ட செயல்பாடு சொந்தமாக கேட்குறதுனா வேற. நீங்கள் எதை கேட்குறீங்க? அமைச்சர் இல்லை, அரசனுடைய செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் கொடுத்த ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்கிற முறையில் சில அறிவிப்புகளை வெளியிட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சிங்கப்பெண் படை, அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி, இப்படி சில அறிவிப்புகள் ஏற்கனவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்கிற முறையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் நிதிநிலை அறிக்கை வரும்போது தான் அது முழுமையாக என்ன மாதிரியான பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கப் போகிறது. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் உதாரணத்துக்கு தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அரசு ஊழியர் ஆசிரியர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது பணி நியமனங்கள், அது பூரா ஒப்பந்தம் வெளிமுகமை என்கிற முறையில் தான் பெரும்பாலும் திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. அப்போதே நாங்கள் அதை அனைத்தையும் எங்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் தெரிவிச்சிருக்கோம், போராட்டமும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதனால் இதிலையெல்லாம் இவர் என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்ள போகிறார்? இப்போ உதாரணத்துக்கு தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைப்பது என்கிற முறையில் ஒரு டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அதை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிதிநிலை அறிக்கை வருகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நிதிநிலை அறிக்கையில் என்ன பாதையில் இந்த அரசு செல்லப் போகிறது என்பதற்கு ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது நிதிநிலை அறிக்கையிலே தெரிவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நேற்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போதும் பல்வேறு கருத்துக்களை, கோரிக்கைகளை முதலமைச்சர் அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் நிதிநிலை அறிக்கை அநேகமாக இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு அரசனுடைய நிதிநிலை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படும் என்கிற முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் காத்திருக்கலாம். பட் இதுவரைக்கும் பொதுவாக இதுவரைக்கும் அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகள் அதுலேயும் எங்களுக்கு குறைபாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு சிங்கப்பெண் படையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே காவல்துறையில் பணியாற்றவர்கள் தான். இதுக்குன்னு தனியாக ஒன்றும் வெளியிலேருந்து புதுசாக ட்ரைனிங் கொடுத்தலாம்
பணி நியமனம் என்பது செய்யப்படலை. ஆகவே அவங்க பழைய காவலர்களாகவே தான் இருக்கிறார்கள். இந்த பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றங்கள், இழைக்கப்படுகிற குற்றங்களின் மீது எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வது என்பது பயிற்சி என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் வந்து நேற்று சொல்லியிருக்கோம். அதை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி பல விஷயங்கள் நேற்று ஒரு நீண்ட நேரம், ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சரோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை சம்பந்தமாக பேசியிருக்கோம். இப்போ மேகதாட்டில் நடுவர் மன்றம், புதிதாக ஒரு நடுவர் மன்றம் என்பதில் எங்களுக்கு ஏற்புள்ள அதை சொல்லியிருக்கோம். அது உண்மையிலே அரசின் தரப்பில் நியாயமான இதாக கூட உங்களுக்கு இருக்கலாம். பட் ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசாங்க தரப்பிலிருந்து மேற்கொண்டிருக்க வேண்டும். எடுத்த எடுப்பில் சட்டமன்றத்தில் நீங்கள் அந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்தது ஒரு எதிரும் புதிருமான நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. காவிரி போன்ற பிரச்சனைகளில் இதுவரைக்கும் அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டதில்லை. ஏன்னா அதற்கு முன்பாகவே அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து விவசாய சங்க கூட்டம் கேட்டு எல்லாருடைய கருத்தை உள்வாங்கி ஒரு பொது கருத்தை உருவாக்குவது என்கிற அணுகுமுறை தான் இவ்வளவு காலமும் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது. இந்த முறை தான் திடீர்னு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தத்தை கொடுக்க முதலமைச்சர் உடனே அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல அதை ஒட்டி வரும் பிரதிவாதங்கள் என்பது தமிழ்நாட்டில் நடைபெற்று நேற்று சொல்லியிருக்கோம். திரும்பவும் அரசின் தரப்பில் எந்த அடிப்படையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோ அந்த நியாயத்தை நீங்கள் விளக்குங்கள். ஏன் நடுவர் மன்றம் வேண்டாம் என்பதற்கான கருத்துக்களை அனைத்து கட்சி தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள் சொல்லிட்டு ஒரு பொது கருத்தை, ஒரு கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சி அரசு தரப்பிலிருந்து வேண்டும் என்பதை நேற்று சொல்லியிருக்கோம். அநேகமாக விரைவில் அந்த கூட்டத்தை அவங்க நடத்துவாங்க. தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதி நியமனத்தை எப்படி ஏற்கனவே வந்துட்டு திமுக இதுல வந்து பிங்க் பேட்ரோல் ஒன்று இருந்தோம். அதே மாதிரி கல்வி இதுல இது பாத்தீங்கன்னா இப்ப புதுசா மயில்சாமி அண்ணாதுரையை வந்து இணைச்சிருக்காங்க. இதுவும் வந்துட்டு போன ஆட்சியில இருந்த ஒரு விஷயம். புதுசா தாவேக்கா என்ன மாதிரியான வாக்குறுதிகள் இப்ப செயல்படுத்திட்டு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இல்லை, பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் போன்ற விஷயங்களில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு பெண்கள் பிரிவு தனியாக வச்சுருந்தாங்க. இவங்க பிங்க் பாட்ரோல்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. இவங்க சிங்கப்பெண் படைன்னு இவங்க அறிவிச்சிருக்காங்க. பட் எல்லா காலத்திலும் இந்த குற்றங்கள் என்பது முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை. நம்முடைய பெண்கள் குழந்தைகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே பெயர் என்னவாக இருந்தாலும், புதிய புதிய படைகள் அமைக்கப்பட்டாலும் இதுக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அது செயல்பட வேண்டும். அதில் ஒரு போதாமை இருக்கிறது என்பதை நேற்றைக்கு முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறோம். அதை அவர் அதுக்குரிய முறையில் நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரும்போது நம்மளுடைய ஆதரவு யாருக்கா இருக்கு? இல்லை, நாங்கள் தேர்தலை பற்றியெல்லாம் ஒன்றும் யோசிக்கலைங்க. இடதுசாரி கட்சிகளுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு குழு என்பதை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை, இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து 2 முறை சந்திப்புகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஒரு மாநில அளவிலான இடதுசாரி கட்சிகளில் ஒருங்கிணைப்பு குழு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநில அளவில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகள், கோரிக்கைகளின் மீது கூட்டான போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பதை இடதுசாரி கட்சிகளின் சார்பில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த சந்திப்பில் அதற்கான அறிவிப்புகள் என்பது வெளிவரும். இப்போதைக்கு இடதுசாரி கருத்தியலை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வலுவாக எடுத்து செல்வது, இடதுசாரிகள் தனித்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் மீது தொடர்ந்து செயல்படுவது என்பது தான் இப்போதைக்கு எங்களுடைய நிலைப்பாடை தவிர, நாங்கள் இந்த அணி அந்த அணி என்கிற முறையில் எந்த அணியிலும் இல்லை. இடதுசாரி அணி தனியாக இருக்கிறோம். தமிழக அரசு இது எந்த ஒரு அறிக்கை முழுமையா இது விடல. உங்களோட நிலைப்பாடு என்ன? இதுக்கு நீங்க அரசுக்கு என்ன வலியுறுத்த போறீங்க? இல்லை, தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை. இதில் வந்து வேறு யாரும் மாறுபட்டு எந்த விதமான நிலைப்பாடு மேற்கொள்ளவில்லை. இதை தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பல்வேறு கூட்டு போராட்டங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இப்போதும் அதுதான் நாங்கள் வற்புறுத்துகிறோம். எல்லோருமே அதுதான் வற்புறுத்த விரும்புகிறோம். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பது தான் தாவேக்காவும் அதுதான் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரும் அதுதான் சொல்லியிருக்காரு. இந்த மரணங்கள்லாம் ஏற்பட்ட போது முதலமைச்சரும் அதுதான் திரும்ப வற்புறுத்தியிருக்கிறாரு. எல்லோருமே அதை வற்புறுத்துகிறோம். நம்முடைய குழந்தைகள் இந்த மாதிரி அநியாயமான முறையில் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்வது, மரணமடைவது என்பது மிகப்பெரிய துயரம். அந்த குடும்பத்தை முகத்தை போய் எங்களால் பார்க்க முடியல. அவங்களுடைய தாயார் கடுமையாக மனநிலை பாதிக்கப்பட்டு மிக கொடுமையான அவஸ்தையில் இருக்கிறார். இன்றைக்கி காலையில் போய் அவங்கள பார்த்துட்டு வந்தோம். கீர்த்தனாவனுடைய மரணத்தை ஒட்டி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 4 மாணவர்கள் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டது என்பது தமிழ்நாட்டை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு விஷயம். ஆகவே நீட் தேர்வுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பமும். அது தொடர்ந்து நம்ம வற்புறுத்தோம். பிரச்சனை என்னென்னா, கான்கரண்ட் லிஸ்ட்டில் கல்வி இருந்தாலும் மத்திய அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான அத்துமீறிய நடவடிக்கையில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை மாணவர்களுக்கு கொடுக்கறது.
வெற்றி பெற முடியாமல், அது இந்த முறை தேர்வில் நடைபெற்ற முறைகேட்டின் காரணமாக, வினாத்தாள் வெளியானது உள்ளிட்ட முறைகேடுகள் காரணமாகத்தான் இந்த மரணங்கள் ஏற்படுறதுக்கான காரணம். ஏற்கனவே எக்ஸாம் எழுதி அது முறையாக நடத்தாதது, கியூட் தேர்வை முறையாக நடத்தலை, நீட் தேர்வை முறையாக நடத்தலை, சிபிஎஸ்சி எக்ஸாமுடைய தேர்வு தாளை முறையாக திருத்துறதில்லை. இப்படி எதற்குமே தகுதியற்ற ஒரு அரசாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது. அதனால தான் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற குரல் நாடு முழுவதும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டம் என்பது டெல்லியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் அவர் மந்திரி பதவியாக தொடருவது என்பது எப்படி ஏற்க முடியும்? அதனால் நீட் தேர்வை ரத்து பண்ணுன்றதா எல்லோருடையதும். 7.5% உள்ளொதுக்கீடா தமிழ்நாட்டில் இடைக்கால நிவாரணமா இருந்துகிட்டு இருக்கு. அது 10% வரைக்கும் உயர்த்தலாம் அப்படிங்கிற அது மாநில அரசுக்கே வாய்ப்பு இருக்கும்போது அதை சிபிஎம் வலியுறுத்துமா? இல்லை, அதுக்கான சட்டப்படியான வாய்ப்பு இருக்குன்னா அதை வற்புறுத்துவோம். 7.5% வந்ததுனால தான் ஓரளவுக்காவது தமிழ்நாட்டு மாணவர்கள் அந்த இடம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அதனால் 10% உயர்த்துவதற்கு சட்டப்படி எந்த விதமான தடையும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னா அதை நம்ம வற்புறுத்துவோம். கூட்டணியிலிருந்து வெளியேறுபவர்கள் மீதான திமுகவின் விமர்சனங்கிறது கடுமையான பொருட்களா இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஒரு மண்டபத்துக்குள்ள கூடி இவங்களை அடக்கிடலாம், அவ்வளவுதான் அந்த கட்சி கூட்டம் இருக்குன்னு மதிமுக மேல விமர்சனம் வைக்கிறாங்க. எம்பி ஆர் ராசா பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க மேல இவ்வளவு காலம் கூட பயணிச்சவங்க மீது விமர்சனங்கள் கடுமையான பொருட்களா இருக்கு. இல்லை, பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப போற்றுவதும், வெளியேறிட்டா அவதூறு பரப்புவது, கடுமையான சொற்களை பயன்படுத்துவது என்பது இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் கிடையாது. நீண்ட காலமாக இந்த அணுகுமுறையை அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். பட் எங்களை பொறுத்தவரை அரசியல் தான் தீர்மானிக்கிறது. அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்து தான் ஆதரவு எதிர்ப்பு என்பதை தவிர மற்றபடி அவங்க சொல்கிற மாதிரியான சொற்களையெல்லாம் நாங்கள் பயன்படுத்த விரும்பல, பயன்படுத்தவும் மாட்டோம். அவங்க முரசொலியில் எழுதின கட்டுரைக்கு ஒரு விரிவான பதிலை தீக்கதிரில் எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அநேகமாக அதற்கு பிறகு அவர்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான கருத்துக்களும் வரவில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வழி இடையில் நான் எதுவும் பார்க்காம விட்டோன்னு அர்த்தம், ஆனால் எதுவும் வரலன்றது தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அது ரொம்ப தவறு சார். அணு கனிம சுரங்கத்திற்கு அந்த அனுமதியை நீட்டித்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே கனிம வள கொள்ளையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். கடந்த ஆட்சி காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிமக்கரை சுரங்கத்திற்கு அனுமதி நீடித்திருப்பது என்பது தவறானது. அந்த அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும்.